நிறுத்துக்கடா. இதென்ன ஆபீஸா இல்ல ஹாஸ்பிடல் ஓபி வாடா? இப்படி இருமுறீங்க. யாருக்குலாம்டா உடம்பு சரியில்லை? 3 நாள்ல லீவ் எடுத்துக்க போ. பாரு, உனக்கு லீவு போ. உனக்கு லீவு போ போ. சார் லீவ் 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 லீவ். நல்லா தும்மலை வர வச்சு போய்க்கிறீங்க. எப்படி விளங்குவேன் வேணாம்? என்ன பண்ணுது? உடம்பெல்லாம் வலிக்குது. ஒண்ணும் இல்ல ப்ரோ, காய்ச்சல் அடிக்குது. 2 நாள் லீவ் எடுத்துக்க, கிளம்புங்க. இல்ல எனக்கு நான் உடம்பு சரியில்லைனா தான் நான் அதிகமா வேலை செய்வேன். சார் சொல்றத கேளுங்க, 2 நாள் லீவ் எடுத்துக்க சொல்றது. எல்லாருக்குமே உடம்பு சரியில்லைனா நான் வேலை செய்வேன் சார். அதெல்லாம் விட மாட்டேன். லீவ் எடுத்துக்கயா? உனக்கு நான் பர்சனலாவே ஏதாவது எழுதி கொடுக்குறேன், லீவ் எடுத்துக்கயா? உங்களுக்கு மட்டும் ஒன்றும் அருள் இல்ல, பரவாயில்ல. ஆபீஸ்ல எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைனா கூட இவரு கொஞ்சம் கரெக்டா இருக்காரு பாருங்க. சார் சும்மா கிடையாது. சாருக்கு பாடியில இம்யூன் பவர் ரொம்ப ஜாஸ்தி. ஜாஸ்தி தான். ஆமா, எல்லாருக்கும் கொரோனா வந்தப்ப சாருக்கு மட்டும் வரலையே, எப்படி வந்துச்சா? நீங்களும் லீவ் எடுத்து கம்பெனி லீவ் விட்டுருங்க சார். ஏன்னா லீவ் அப்ப எங்க கணக்கு எழுதுற மாதிரி நான் லீவ்டா. யார் அதிகமா இருக்கும்னா பிரைஸ் கொடுக்க போறாங்க சார். காம்படிஷனா சார்? காம்படிஷன்னால என்ன உட்காந்துருக்காதானே. டோக்கன், உங்களுக்கு டோக்கன் என்னங்க? 37 சார். 37. உங்களுக்கு அப்புறம் தான் நான் வரேன் போல் இருக்கு. இவரெல்லாம் எதுக்கு வந்து உட்காந்துருக்காரு? வயசான காலத்துல எல்லாம் இது பண்ணி போறத விட்டு உட்காந்துருக்காரு ஹாஸ்பிட்டல். பெருசு என்ன பண்ணுது உனக்கு? 2 நாளா இருமலா இருக்கு தம்பி. டைம் வந்துருச்சு உனக்குலாம். நீங்க வந்து தேவையில்லாம இங்க இருந்து உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. காசு வேஸ்ட். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இங்க வயசு நிறைஞ்சு போச்சு. ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஸ்கூட்டர்ல வைக்காம. சார் நீங்க டோக்கன் என்ன? 15 என்ன போலையா? 15 போய் 20 போய் 30 போய் 38. யாரு இவன் உள்ள போறாங்க? சார் நர்ஸுக்கு தெரிஞ்சவன் போல இருக்காம. எங்க பார்த்தாலும் இதே ஒரு தொல்லையா போச்சு இவங்களுக்குலாம். ஏய் வெளிய போலாம் மறுபடி. என்னடி என்ன வச்சிருக்க? என்ன கேக்கலீங்க. உட்காருங்க சார். என்னம்மா உனக்கு தெரிஞ்சவன உள்ள ஓடி அடியே? அது மெடிக்கல் ரெப்பியா? மெடிக்கல் உட்காருங்க. சத்தம் போடாதீங்க சார். இந்த ஒரு நீல கலர் சட்டை ஐயா, உங்க டோக்கன் என்ன? என்னது 48ங்க. 48. நீங்க வாங்க முன்னாடி வாங்க வாங்க. சார் வயசானவரு. வயசானதா விடுவீங்களா? வயசானவருப்பா, உங்களுக்கும் வயசாகும், மறந்துடாதீங்க. இத ஒரு பெஞ்சில லக்க போட்றாங்க சார். கேட்க முடிய மாட்டேங்குது. வயசானவரு உடம்பு செலவு எது முன்ன எனக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? எங்க தலையில வந்து விழுகும். நம்ம அந்த டாக்டர் என்னமா உள்ள போய் பண்றாரு? 2 ஊசி டாக்டருங்க. என்ன வியாதி வந்தாலும் 2 ஊசியை போட்டு அனுப்பி விட்டுருவாங்க. இதுக்கு வந்துகிட்டு எவ்வளவு பேர் எவ்வளவு நேரம் இழுக்கிறான் பாருங்க. டக்குன்னு குத்தி அனுப்பியா? பேஷண்ட் வர வந்திருக்கானே சார். உங்க டோக்கன் என்ன சார்? 75 சார். 75? 45 மனித மேல ஆகும். நீங்க சாயங்காலம் வரலாமே. நீங்க சார் இந்த வேட்டிய தலையில சுத்தி இருக்கவரே எதுக்கு நீங்க எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிறீங்க? இருக்க முடியலமா. அமைதியா இருங்க. கிறுகிறுன்னு வருது. கிறுகிறுன்னு வருதா? அமைதியா இருங்க கொஞ்ச நேரம். யார் அது உள்ள போற பாருங்க. அவர் கழுவுறவருங்க. எதுக்குமா இந்த டைம்ல கழுவுறீங்க? சும்மா லூஸ் மாதிரி பேசாதயா. எல்லாம் அமைதியா உட்காருங்க. யாருங்க திரும்ப தேவையில்லாம பேசாதீங்க சார். ஸ்கூல் டீச்சர் மாதிரி பண்ணுது இந்த அம்மா. டோக்கன் கீழே விட்டு போறான். 35 நான் கிளம்பிடுவேன் நானு. எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. 3 டோக்கன் தானே. 38 நீங்க வாங்கிட்டு 38 உட்காந்து வா. 35 மேடம் நான் இருக்கு இந்த வந்துட்டேங்க. என் டோக்கன் நீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? என்ஜாய் பண்ணுங்க. எங்க வர்ற? ஏமா 35 உள்ள போயிட்டாரு போங்க. இது என்னது? இது 53. 53? ஐயோ 53 சார். இது இப்படி பார்த்தா 35 நினைச்சிட்டேன் சார் நானு. 38 எனக்கு 42 கொடுங்க, திருப்பி கொடுங்க. வாங்க சார், கொடுத்தது அப்படி பார்த்தா 53 டோக்கன் தான். அது உனக்கு முன்னாடி தான். 48 48 थैंक यू சார். थैंक यू. 52 53 53 இல்ல 3 மணிக்கு வாங்க. 3 மணிக்கா? ஆமா மூடிட்டோம். டாக்டர் சாப்பிட போயிட்டாரு. ஐயோ எப்ப பாக்குறது? ஐயோ உனக்கு என்னையா பண்ணது உடம்புக்கு? எனக்கு இருமல், சளி, தொண்டை வலி, காய்ச்சல். எனக்கு அதேதான். கொண்டா நான் இதை வாங்கிடுறேன். சார் ஏன் சிட்டு சார் அது? நான் எனக்கு ஒரு செட்டு வாங்கிக்கிறேயா? என்ன மாப்ள மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு? சரியில்லடா. உடம்பு சரியில்லை. என்ன பண்ணுது? ஒரு மாதிரி காய்ச்சல் அடிக்கிற மாதிரியே இருக்கு. தெருமுக்கு மெடிக்கலுக்கு போ. அந்த அண்ணன்ட்ட போய் அண்ணே இந்த மாதிரி காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு, தொண்டை மாதிரி கவ்வுதுன்னா 2 செட் மாத்திரை விடுவாப்ல. அதை வாங்கி போடு. 20 ரூபா செலவு. டாக்டர் போய் பாத்துறேன்டா. எதுக்கு மாப்ள நீ டாக்டர் போய் பார்த்தா என்ன பண்ணுவாரு? டாக்டரோட சிட்டை எழுதி கொடுப்பாரு. அந்த சிட்டையா ஒரே ஆள் 100 சிட்டையா பார்த்து வச்சிருக்கேன். எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் சொல்றத செய். உனக்கு சரியா
பிரச்சனை என்னன்னு கேளு. அப்படிலாம் தேவையே இல்ல. காய்ச்சடிக்குதா இந்த மாத்திரையை போடு, இவனுக்கு சளி பிடிச்சிருக்கா இந்த மாத்திரையை போடு, இருமல் ஆகுதா இந்த டானிக்க குடி, இந்த மாதிரி உனக்கு கவுதா இத போடு, தலைவலியா இத போடு. இதெல்லாம் எப்படா உனக்கு தெரியும்? அவன்கிட்ட மாத்திரை வாங்கி போடுறேன்ல, ஆனா காய்ச்சல் தலைவலி இதுன்னு அப்படின்னா இது மாத்திரை கொடுப்பாப்புல. காம்பினேஷன்ஸ் தானே பாக்குறதுன்னு முடிவாயிருக்கு. எதுக்கு மெடிக்கல் ஷாப்? டாக்டரே போய் பாத்திர வேண்டியதானே? அது டாக்டருக்கு போகணும், டோக்கனை போடணும். 6 மணிக்கு போனாலே 40 டோக்கனுங்கிறாங்க. அப்ப டாக்டர் பார்க்கணும், அவர் எழுதி கொடுத்தது வாங்கணும். வா ஏய், டாக்டர்கிட்ட போனாதான்டா அவன் உடம்புல என்னென்ன லெவல்லாம் அதிகமா இருக்கு, எதெல்லாம் கம்மியா இருக்கு, உன் உடம்பு எப்படி இருக்கு, இவன் உடம்பு எப்படி இருக்கு, 2 பேருக்கு மாறும் தெரியுமா? ஒவ்வொருத்தனோட பிளட் லெவல்ல இருந்து டாப் டு டோ எல்லாமே மாறும்டா. அவங்களுக்கு எந்தெந்த மாத்திரை கொடுக்குமோ அதை தான் கொடுக்கணும். அது டாக்டருக்கு தான் தெரியும், பார்மசிஸ்டுக்கு தெரியாது. பாரு, கண்ட மேனிக்க போய் செட்டுன்னு வாங்கி போட்டு செட் பண்ணிடுவாங்க. பாத்துக்க, ஒண்ணும் ஆகாது. இப்படி ஏதாவது வந்தாலும் அதுக்கு என்ன மாத்திரை போடணும்னு கேட்டு வச்சுட்டு நான் அந்த மாத்திரை வாங்கி போட்டா சரியா போயிடும். திருந்த மாட்டீங்க. ஊசி போடுறானா மதியா? ஊசி வேற போடுறானா? ஆமா. கூடிய விரைவில் உன்னை சவப்பெட்டியில சந்திக்கிறேன். பாய். டாப் கூட வலிக்கிற மாதிரி குத்துறாருங்க. இவன் வலிக்காத மாதிரி நேக்கா குத்துறான். நேக்கா குத்துறாங்க பாருங்க. டெவலப் ஆயிட்டாங்க. ஐயோ, என்னையா இப்படி ஆயிட்டீங்க? ஏன் போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்குற மாத்திரையை போய் டாக்டரை பார்த்து போட்டா தான் என்னையா உங்களுக்கு செலவாகும்ல? சரக்கு அடிக்கிறதுக்கு 1000-500 செலவு பண்றீங்க, ஒரு டாக்டருக்கு 500 ரூபாய் செலவு பண்ண மாட்டீங்களா? என்ன சார்? என்னங்க என்ன என்ன ஆச்சு? இருமலா இருக்கா? கவ்வுதுங்க. கவ்வுதா? அப்ப இது பண்ணிட வேண்டியதான். மிளகு கொஞ்சம் எடுத்துக்கணும். மிளகு ரம்மு புரிஞ்சு போச்சு. ரம்ம வாங்கி அதுல கொஞ்சம் தண்ணியை ஊத்திட்டு அதுல பெப்பரை போட்டு அடிச்சா சரியாயிரும் சொல்ல போறதானே? இல்லையே, அதெல்லாம் பழசுங்க. மித்து யாரு? அதாங்க அப்படிலாம் போட்டு சரியாகுமா? ஆகாதியா? தெரியுமா பேசக்கூடாது இல்ல. அது நான் காட்டு மருத்துவம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. காட்டு மருத்துவமா? காட்டு சொல்லு. இஞ்சி கொஞ்சம், தேன். ஆமா, நல்லது. தொண்டைக்கு நல்லது. பெப்பர் நல்லது. கரும்பு தங்கம்பாங்க. அதுக்காக தான் பல வருஷமா போர்லாம் நடந்து இந்தியாவை தேடி வந்த காரணமே மிளகுலாம் ஒரு கதை இருக்கு. சும்மா உட்கார்ந்து ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டு இருப்பேன். அப்படியே மிளகு கொஞ்சம், மிளகு அப்புறம் ரம்மு கொஞ்சம் ஊத்திட்டு அப்படியே சொன்னதுல ஊத்தி அப்படியே கலக்கிட்டு குடிச்சு வச்சுக்கோங்களேன். சட்டுன்னு எனக்கு இப்ப நின்றுச்சு பாருங்க. மருந்து கேட்டா காக்டெயிலுக்கு சொல்லி கொடுத்துருக்காயா? அதுக்கு பேர் காக்டெயில். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அடிச்சா இல்ல, எனக்கு இப்ப இல்ல, எனக்கு கிளியரா இருக்கு இப்ப. அப்படியா? ஆமா, கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சுங்க. பரவாயில்லையே. எப்ப குடிச்சீங்க? இப்பதான். அதுக்கு பேர் கிளியர் ஆகுறது கிடையாது, அதுக்கு பேர் போதைய போட்டா கிளியர் ஆன மாதிரி தான் தெரியும், ஆனா கிளியர் ஆகாது. நானே பாத்துக்கிறேன் சார், டாக்டர் பாத்து. இல்ல, என்ன நம்பிக்கை எல்லாம் கொடுங்க. ரம்ம கட் பண்ணுங்க. ரம்மு வேணாம், தேன் வேணாம், போதை வேணாம், எதுவுமே வேணாம். விடுங்க. வேணாம். குறு மிளகு, மிளகு அள்ளிக்கிறேன், வாயில போட்டுக்கோங்க. போட்டேன், அப்படியே அடக்கி வச்சுக்கோங்க. ஒரு கடி கடிச்சு வச்சு அப்படியே சாரா ஃபுல்லா இறக்கி குடிச்சிட்டே இருங்க. இங்கனக்குள்ள எரியுதுங்க. எரியுதா? ஒண்ணு சரியா போச்சு, அவ்வளவுதான். சரியாயிடுச்சு சார். நல்லா இருக்க மாதிரி இருக்கா? போங்க. காட்டு வைத்தியம்னாலே அப்படித்தான், காட்டுத்தனமா செஞ்சு சரி பண்ணிடணும். தொண்டை போயிடுச்சு அவருக்கு. பேசிட்டு இருந்தா நேத்து வரைக்கும் லைட்டா வருது, இன்னைக்கு காலைல இருந்து வெறும் காத்து தான் வருது. காத்துக்கு மேல செக் பண்ணுங்க சார். என்ன சார் தொண்டை பூரா இவ்வளவு புண்ணா இருக்கு? வாய்ஸே வராதே சார். பேச முடியல சார், காத்து தான் வருது. என்ன பண்ணீங்க சார்? என்ன சாப்பிட்டீங்க? மிளகு சாப்பிட்டேன் சார். மிளகு சாப்பிட்டீங்களா? கருப்பு மிளகு. மிளகு நல்லது தானே சார்? எவ்வளவு சாப்பிட்டீங்க மிளகு? நல்லா ஒரு கை பிடி எடுத்து வாயில வச்சு மென்னு அந்த சாரை உள்ள இறக்க சொன்னாரு சார். எந்த நாய் சார் உங்களை வந்து மிளகு அவ்வளவு சாப்பிட சொன்னது? நாயெல்லாம் பேச தேவையே கிடையாது. வைத்தியம் பார்க்கறதா அதை மட்டும் பாருங்க சார். மிளகு சாப்பிட்டா தொண்டைக்கு நல்லது. இவ்வளவு மிளகு எடுத்து ஒரு சைடு உதக்கிக்கிட்டு குரங்கு மாதிரி கொஞ்சம் அப்படியே உள்ள இறக்குங்கன்னு சொன்னாரு சார். சார் என்ன சார் யாரையா சொல்லிட்டு கேட்கறா சார்? நீங்க வந்து சித்த மருத்துவம் ஃபாலோ பண்றீங்கன்னா ஒரு சித்த டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி ஒண்ணு அந்த பக்கம் போங்க, இல்லைன்னா அலோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணி இந்த பக்கம் வாங்க. இப்படி நடுவுல கண்ட பரதேசி சொல்றதை கேட்டு நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க டாக்டர். மரியாதை பேசி பழங்க டாக்டர். நீங்க எப்படி பேசிக்கிறீங்க சார்? என்ன சார் இவர் யார் சார்? உங்க கூட வந்தா என்ன பரதேசி சார்? பேசிக்கிறேன் சார். யார் உங்களுக்கு முதல்ல மிளகு சாப்பிட சொன்னது? இவன் தான் சார். காட்டுக்கு வர சொல்றத செக் பண்ணிக்கிறேன் சார். உங்களுக்கு தொண்டை ஃபுல்லா அவுட். எனக்கு தெரிஞ்சு நீங்க இஎன்டி டாக்டர் சீக்கிரமா பாக்குறது நல்லது. மொத்தமா உங்களுக்கு வாய்ஸே போனாலும் கூட போகலாம். சார் பில்லு 200 ரூபா வந்திருக்கு. பில்லே வேணாம் சார். இந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணி நீங்க முடிச்சுக்கங்க சார். இந்த சேர் எவ்வளவு சார் வரும்? 350 ரூபா சார். உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன் சார். இதை மட்டும் எடுத்துக்கிறேன். என்ன மச்சி? கிளம்புறேன். நான் போயிட்டு படிக்க அடுத்த டிகிரி போடலான்னு இருக்கேன். டேய், பிஇ முடிச்சதுக்கே வேலை எல்லாம் வாயை பத்து சுத்திக்கி இருக்கா? பிஇ முடிச்சாதான் அப்படி உட்கார்ந்திருக்கேன் நானு. என்னடா சொல்ற? என்னடா அன்னைக்கு தான் டிராவிடு என்ன பண்றதுன்னு தெரியலையே, பையன் அப்படி உருப்படாம போறான்னு பயந்து ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுத்தாரு. சரி, சிக்கன் குனியா வந்துச்சு. சிக்கன் குனியா வந்துருச்சா? கடை சொந்த கடையா மாத்த. டெங்கு வந்துச்சு. அந்த காம்ப்ளெக்ஸே வாங்கிட்டான். எது? கொரோனா வந்துச்சு. 4 கடையை வாங்கி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கான். உட்காந்துட்டு வீடு கட்டிட்டா ரேஞ்ச் ரோட்ல போயிட்டு அவன் ரேஞ்ச் அன்னைக்கு வேற மாதிரி ஆயிடுச்சு. நான் இதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விடுறதா இல்ல. நான் போறேன் மெடிக்கல் ஷாப் வைக்க என்ன போயிடுமா
படிக்கிறேன், மெடிக்கல் ஷாப் வைக்கிறேன், நான் பெரிய ஆளா மாறி காட்டுறேன். டேய் மெண்டலு, அதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், சில நேக்கு போக்கு தெரியணும், அதெல்லாம் நல்லா படிக்கணும்டா, அப்பதான்டா அதெல்லாம் பண்ண முடியும். வந்துற போது பாட்டுக்கு. டேய் நீ சொல்ற மாதிரிலாம் டாக்டரே சம்பாதிக்க முடியாதுடா. டாக்டர் சம்பாதிக்க முடியாது, மெடிக்கல் ஷாப் தான் சம்பாதிக்க முடியும். இங்க பார், காட்டு யானையை எந்த கத்திரிக்கோளாலும் தடுக்க முடியாது கோபி. காட்டியான கத்திரிக்கோளா? டேய் இல்லடா, ஒரு ரைமிங்கே இல்லடா, அது கா இது காடா. நீ இப்படியே பேசிக்கிட்டே திரி, நான் அப்படியே மாஸ்க் வித்து எல்லாம் மஸ்க் ஈக்குவலா வந்து கட்டுறேன் பாரு. வரேன் பாரு, வரேன் பாருடா. ஊர்ல எவனாவது நல்லா பிசினஸ் பண்ணிட்டான் இல்ல ஒரு நல்ல பிசினஸ் மாடல் வச்சிருந்தான்னா இவங்களுக்கு பொறுக்காது. இவன் பண்ணிட்டானே நம்ம பண்ணணும்னே போய் பண்றதுக்குன்னே ஒரு கூட்டமே திடீராங்க. இவங்களை திருத்த முடியாது. வாடா, என்னடா இருமுற? என்னாச்சு? சளி பிடிச்சிருக்குமா? உடம்பு சரியில்லையா? ஆமாம்மா, காய்ச்சல் அடிக்குதா பாருமா. ஆமாடா, காய்ச்சல் அடிக்குது, கொதிக்குது. போய் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வா டாக்டர்கிட்ட. இதெல்லாம் வேணாம்மா, நீ எனக்கு ரசம் வச்சு கொடு. ரசம் வச்சு கொடுக்கவா? சரி போ, நான் போடுவில்ல. சரி போட்டு தரேன், போ படு போ. சரி நல்ல வேலை, இவன்றனால தப்பிச்சேன். இவருனா நம்மளை போட்டு கழுத்து அறுத்து போடுவாரு. என்ன சத்தம்? என்னங்க? புரிஞ்சு போச்சு. புரியுது. வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன பண்ணி கொடுக்க? ரசம் வச்சு, ரசமா? அரைச்ச ரசம் வையே. அரைச்ச ரசம்னா? அரைச்ச ரசம் இல்ல, அது மாதிரி வச்சு. அந்த மாதிரி வைக்கணுமா? வச்சு இப்போ துவையல் ஒண்ணு வச்சு விட்டுருங்க. சரி பருப்பு வச்சு தரேன். பட்டை மிளகாய். சரி வச்சு தரேன். ஏம்மா, அப்படியே வரட்டி ஒண்ணு போட்டு ரஸ்க் பாக்கெட் வாங்கி. இது ரஸ்க் திங்கிறக்கா உங்களுக்கு காய்ச்சல் வருதா இல்ல காய்ச்சல் வர்றதுனால அது திங்கிறீங்க? காய்ச்சல் வருதுன்னு. சரி போங்க, வாங்கி வைக்கிறேன் போங்க. அவ்வளவுதான், நீ கொன்றுவாங்க 2 நாளைக்கு. இவர் இதை பண்ணுங்க பாரு, அவன் வந்து இடிச்ச புளி ரசம் வையும்பான், இந்த ஆளு தக்காளி ரசம் வையும்பாங்க. அவ்வளவுதான், நம்ம தாலி அறுத்துருவாங்க இன்னைக்கு. என்னங்க? சுடு தண்ணியா? குடிக்கிறதுக்கா? குடிக்கிறது சுட தண்ணி குடிக்கிறதுக்கா? சுட தண்ணி எடுத்துட்டு வரேன். சுடு தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. அனத்தாம இருங்க, உங்க வயசுக்குலாம் நீங்க அனத்த கூடாது. காய்ச்சல் இன்னைக்கு தான் அடிக்குதா புதுசா? போங்க போய் படுங்க, ஏன் இங்கே உட்காருங்க? என்னங்க கொஞ்சம் போட்டு கேப்பேன் நானு. உடம்பு சரியில்லை தானே? உடம்பு சரியில்லைனா படு தூங்கணும், போங்க ரெஸ்ட் எடுக்கணும். பார்க்க கூடாது, டிவி எல்லாம் பார்க்க கூடாது, மேற்கொண்டு காய்ச்சல் வரும். போங்க. நான் இட்லியை வச்சுட்டு தக்காளி சட்னியா தேங்காய் சட்னியா? தக்காளி சட்னியா? சரி பண்ணி தரேன், சாப்பிட்டு படு தூங்கணும். சீரியலுக்குள்ள எல்லாம் வரக்கூடாது, அவ்வளவுதான் மரியாதை. அடே உனக்கு என்னடா? உனக்கு என்ன? எனக்கு இந்த தொண்டை கரகரப்புக்கு சரி மிளகு மட்டும் நைஸா நச்சு கசாயம் வேணுமா? நான் போட்டு தரேன், போய் எடுத்து வரேன். போ, சீரியல் பார்க்க கூடாது, இங்கே வரணும். ஏண்டா ஆஸ்பத்திரிக்கு போனா தான் என்ன? ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போயிட்டேன்னா அப்புறம் ஆஸ்பத்திரிக்கே உடம்பு பழகிரும், சரியாகாத. அப்புறமே மாத்திரை போட்டாதான் சரியாகுங்கிற. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போனா சரியாயிரும், ஏன் உசுர வாங்க முடியாதுல்ல? இப்படி இருந்தா நான் ஒரு 4 நாளைக்கு இவங்க சொல்றதெல்லாம் சமைச்சு கொடுக்கலாம். இந்த நாளைக்கு நாட்டுக்கோழி ரசம் வச்சு கொடுப்பாங்க, நான் அந்த கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு அதுவும் பண்ணி இடிச்சு உள்ள வச்சு இடிக்கிறேன். போ பண்ணி தரேன், போய் படு. போ கண்டதையும் போய் என்ன திங்க வேண்டியதோ உடம்பு சரியில்லைன்னு வந்துட வேண்டியது. என்னம்மா என்னாச்சு? எனக்கு உடம்பு சரியில்லாம வந்துருச்சுங்க. உடம்பு சரியில்லையா? உடம்பு பரவிக்குச்சு எனக்கு. ஐயோ, உடம்பு சரியில்லைனா ரொம்ப கஷ்டமாச்சு. வாய் கசப்பா இருக்கு, ரசம் சாப்பிடணும் போல இருக்கு. ரசம் வச்சு தரீங்களா? ரசம் எல்லாம் எனக்கு வைக்க தெரியாதுமா. வைக்க தெரியாதா? வைக்க நீ உங்க அண்ணன் வீட்டுக்கு கிளம்பி போயிரு. எது? உங்க அண்ணன் வீட்டுக்கு போயிரு. அடே மகனே, உடம்பு சரியில்லடா எனக்கு. என்ன உடம்பு சாப்பிடணும் போல இருக்கு, ரசம் வச்சு தாடா. ரசம் எனக்கு வைக்க நீ யாரும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேனா உன் மருமக அழகா ஒரு ரசம் வச்சிருக்கணும். ஏன்டா உன் கை இப்படி போயிருச்சா? உன்னால சமைக்க முடியாதா? அப்படி இல்லம்மா, தோதுக்கு உனக்கு ஒத்தாசையா இருக்குமே. என்ன ஒத்தாசை? 2 பேரும் இப்ப நான் யூடியூப போட்டு விடுறேன், ரசம் எப்படி வைக்கிறேன்னு பார்த்து வச்சு தர்றீங்க. பரவாயில்ல, உப்பு கூட குறைச்சல இருந்தாலும் நான் சாப்பிட்டுக்கிறேன். உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போயிடலாமா? ஆஸ்பத்திரிக்கு போனா அதுவே பழகிரும். அது வேற மாதிரி. சோஃபாலே படுக்கிறேன், இந்த சீரியல பாத்துக்கிறீங்க 2 பேரும் பேசாம. டேய், நாட்டுக்கோழி நல்லா நச்சு ரசம் வைங்க. நீங்க ஆட்டு எலும்பு இருக்குல்ல, சூப்பா போங்க பண்ணி கொடுங்க. அது எனக்கு வைக்க தெரியாது. ஐயோ பண்ணுங்கடா, எப்ப பார்த்தாலும் நாங்க மட்டும் தான் பண்ணணுமா? 4 நாளா படுத்தி உங்க உசுர வாங்கிருக்கீங்க, சும்மா 2 நாளாச்சும் பண்ணி கொடுக்குறீங்க. என்ன நினைச்சுக்கிறீங்க? பாக்கிய லட்சுமியில என்ன பண்ணாங்க? விளக்குற வேலை இல்ல, என்ன பேச்சு பண்ணிக்கிருப்பேன் இவனு.